மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 31வது வசனம் முடிய. கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனம், உடையை பார்க்கும் சரீரம் விசேஷித்திருக்கிறோம். ஆகாயத்தின் கட்டிகளை கவனிப்பார்கள். அவைகள் விரிகிறது இல்லை, அறைகளும் இல்லை, கலக்கையும் இல்லை. அவைகளையும் உங்கள் கவனத்தினால் பிடித்திருக்கிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லலாம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் ஒரு குழந்தை உருவான் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகின்றன. காற்று புஷ்பங்கள் எப்பொழுது எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, ஊற்றிவிடுவதும் இல்லை என்றாலும் சாலமும் உள்ளாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல கொடுத்திருக்கிறதில்லை என்று சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடித்தல் போடப்படும் காற்றுக்கு தேவன் விதமாக இருந்தால் உங்களுக்கு விரும்புவர்கள் ஆகையால் எண்ணத்தை விரும்புவோம், எண்ணத்தை விரும்புவோம், எண்ணத்தை விரும்புவோம் என்று கவலைப்படாதவர்கள் இருக்கிறார். 31வது வசனத்தின் கடைசி பகுதியை, கடைசி வரியை நான் வாசிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தான், கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே தன்னுடைய உரையை கேட்பதற்காக கூடி வந்த மக்களுக்கு ஆற்றின அருள் உரைகளிலே இது ஒரு மிக முக்கியமான ஒரு வரிதான், ஒரு வார்த்தை தான். கவலைப்படாதிருங்கள். கவலை இல்லாத மனிதனே உலகத்தில் இல்லை. சாதாரண பிறந்த குழந்தைகளிலிருந்து எல்லாரும் கவலையிலிருந்து இருக்கிறார்கள். ஒரு குழந்தை எடுத்துக்காரு பாருங்க, கேட்ட சாக்லேட்டை வாங்கி கொடுக்கலன்னா அதுக்கு என்ன வருது? அல்லது கேட்ட விளையாட்டு பொருளை வாங்கி கொடுக்கலன்னா அதுக்கு கவலை. வாங்கி தரலையே, டேடி வாங்கி தரலையே, மம்மி வாங்கி தரலையே அப்படின்ற ஒரு கவலை. அடுத்ததாக படிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். படிக்கிறவர்களுக்கு ஒரு கவலை இருக்கு. எப்படியாவது என்ன செய்யணும்? பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிறவனுக்கு ஒரு கவலை இருக்கு. என்ன கவலை? எப்படியாவது அதிக மார்க் வாங்க. அதிக மார்க் வாங்குறவனுக்கு ஒரு கவலை இருக்கு. நான் படிச்ச படிப்புக்கு கிடைச்ச மார்க் எனக்கு வேலை கிடைக்குமா என்கிற கவலை. அடுத்ததாக வேலை உள்ளவனுக்கு ஒரு கவலை இருக்கிறது. என்ன கவலை? எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்குமா? இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு வகையிலே ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அவன் கவலைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறான். ஆகையினால்தான் ஆண்டவர் அன்றைக்கே மலை பிரசங்கத்திலே மிக அருமையாக மிக தெளிவாக சொன்னார், நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். விஸ்கனின் என்ற ஒரு பல்கலைக்கழகம் இதை குறித்து, இந்த கவலைப்படுகிற மக்களை குறித்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தியது. இந்த கணக்கெடுப்புல கரெக்டா சொல்லுகிறார்கள். என்ன என்று சொன்னால், மனிதன் படுகின்ற கவலைகளில் 40% கவலை உண்மையாக போவதில்லை. உண்மையாக போவதில்லைன்னா அது ஒரு பொய் தான், ஒரு கற்பனையோடு கூடிய இதுதான். 30% கவலைகள் எதை பற்றியதாக இருக்கிறது என்று சொன்னால், கடந்த காலத்தை பற்றியதாக இருக்கிறது. கடந்த காலத்தை பற்றியதாக இருக்கிறது. அடுத்ததாக 22% கவலைகள் சிறியவைகளாக இருக்கிறது. 8% கவலைகள் மாத்திரமே
காரியங்களுக்காக உள்ள கவலைகளாக, ஒரு விதத்தில் ஒரு அர்த்தம் உள்ள கவலைகளாக இருக்கு. அப்படி என்று சொன்னால் நான் படுகின்ற கவலைகளில் 92% கவலைகள் என்னதான் ஒன்றுமில்லாத காரியத்திற்காக நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால் கவலையினால் வருகின்ற கவலை ஏற்படுத்துகின்ற பாதிப்பை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அறிந்திருந்தார். ஆகையினாலேதான் மலை பிரசங்கத்திலே ஒரு பகுதியை கடவுள் தம்முடைய மக்களுக்கு முன்வைத்தார். கவலை 6வது அதிகாரம் 5 முதல் 7 முடிய உள்ள அதிகாரங்கள் மலை பிரசங்கம். அதுல இந்த 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கவலைப்படாது. நாம் அநேக நேரத்தில் மற்ற வியாதிகளை பற்றி தான் நாம் கவலைப்படுறோம். காய்ச்சல் வந்தா டாக்டரை பார்க்கணும், தலைவலி வந்தா டாக்டரை பார்க்கணும். ஆனால் கவலையும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நோய் என்பதை அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்வதில்லை. கவலை ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் இல்லை. அதான் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளில் இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவது வாசியங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 12:25. மோனகன் மொழிபெயர்ப்பு மிக அருமையாக சொல்கிறார். முதல் வரி, மனக்கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும். மனக்கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும். அப்போ சரீரத்திலே ஒரு பெரிய பாதிப்பை, சரீர அளவிலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு என்று சொன்னால் கவலைக்கு உண்டு. இதை நாம் அநேக நேரத்தில் புரிந்து கொள்வோம். மற்ற எல்லா நோய்களுக்கும் மருத்துவத்தை தேடுகிற நாம் இந்த கவலைக்கு என்ன மருந்து இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் நாம் சில நேரத்தில் யோசிப்பதே. சீதா அகிலன் என்ற ஒரு அருமையான தம்பதியினர், அவர்களுக்கு ஒரு மகன் ராகுல் என்ற மகன். சிறு பிள்ளையாக இருக்கின்ற போது அந்த குழந்தையை தூக்கி கொண்டு தாய் சீதா என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஜோசியர் இடத்துல போகிறார். இது உண்மை நிகழ்வு. ஜோசியர் சொல்லுகிறார், எம்மா 7 வயசுல இந்த பிள்ளை என்ன செய்ய தொடரும், படுத்து விடும். பிள்ளை படுக்காவிட்டா நீ என்ன செய்திருவாய், படுத்துடுவார். அது கண்டிப்பா நடக்கும் அப்படி என்று யார் சொல்லுகிறார், ஜோசியர் சொல்லுகிறார். எத்தனை வயசுல, 7 வயசுல. பிள்ளைக்கு இப்போ 1 வயசு தான் ஆகுது. அப்போ 7 வயசுல உன் பிள்ளை படுத்து விடும் அப்படின்னு சொல்ற. இதை நினைத்து நினைத்து தாய் என்ன செய்தாள், தாய் என்ன செய்தா, கவலைப்பட ஆரம்பித்தாள். ஐயோ என் பிள்ளை 7 வயசுல படுத்து விடுவானே. இந்த கவலை அவளுடைய சரீரத்திலே ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி தாயானவளை அப்படியே படுக்க வைத்து விட்டார். எத்தனை வயசு வரை, 7 வயசு வரை. ஏன் 7 வயசு வரை தான் ஜோசியர் கொடுத்த டைம். 7 வயசுல உன் பிள்ளை என்ன செய்திருவான், படுத்து விடுவான். அதுவரை அந்த அம்மா படுக்குதான். 7 வயசு தாண்ட பிறகுதான் ஐயோ பிள்ளை நல்லா இருக்கிறானே அப்படின்ற ஒரு இது வந்த பிறகுதான் அந்த அம்மா அந்த படுக்கையிலிருந்து அவர்களால் எழும்பி நடமாட முடியும். அதான் சொல்லுகிறார் ஞானி. பாருங்க எவ்வளவு அருமையா சொல்லி இருக்கிறார். மனக்கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ அநேக நேரத்திலே நம்முடைய சரீரத்திலே வியாதிகளுக்கு காரணம் கவலை. நாம் குடும்பத்தை, பிள்ளைகள், தொழில் காரியங்கள் எல்லாம் பற்றி
நாம் கவலைப்படுகின்ற போது அது ஒரு அழுத்தமாக மாறுகிறது. அந்த அழுத்தம் நம்முடைய சரீரத்திலே வியாதிகளை கொண்டு வருகின்றது. இன்றைக்கு பிரஷர் வியாதி, சுகர் வியாதி, இவைகளுக்கெல்லாம் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த கவலை, தேவையற்ற கவலை தான். ஆகவே கவலை சாதாரணமானது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஆகையினாலே தான் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள் அப்படி என்று சொல்கிறார். கவலைப்படாதிருங்கள். அடுத்து 2வது பாருங்க, மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மார்க் 16வது அதிகாரம் 3வது வசனம். கல்லறையில் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? இக்கவலை யாருடைய கவலை? மரியாள் இயேசுவோடு இருந்தவர்களுடைய கவலை. அப்போ கவலை அமைதியை கெடுத்துவிடும், அமைதியை கொண்டுவிடும், சமாதானத்தை கொண்டுவிடும். நன்றாக கவனிங்க. நாம் ஈஸ்டர் பண்டிகை என்று சொன்னா எப்படி கொண்டாடுறோம் இல்லையா? ஆலயம் மல்லிகை பூக்களால் அலங்கரிப்பாங்க. காரியம் தான் தெரியாது. ஆலயத்தை மல்லிகை பூக்களால் அலங்கரிப்பார்கள் அந்த வாசலை. தென் 2வது வீட்டுல என்ன இருக்கும்? வீட்டுல என்ன இருக்கும்? கறி குழம்பு தான். கறி குழம்பு இல்லாத வீடே இருக்காது. ஈஸ்டர் அன்றைக்கு அப்படிதானே? ஒன்றில் மட்டன் அல்லன்னு ஏதாவது ஒன்று இருக்கும். அவ்வளவு சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். ஏன்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அப்போ முதல் ஈஸ்டர், நாம் எத்தனையோ 1000 ஈஸ்டர்களை கடந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ முதல் ஈஸ்டருக்கு இந்த சீடர்கள் எல்லாரும் எப்படி கொண்டாடி இருக்க வேண்டும்? அப்படிதானே? ஆனால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார். என்ன சொன்னார்? நான் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். ஆனால் அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை அவர்களால் ரியலைஸ் பண்ண முடியவில்லை. அவர்கள் கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். இப்போ மரித்து போன இயேசுடைய சரீரத்தை தான் பார்க்க ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் கல்லறையை மூடியிருக்கிற கல்லை யார் எனக்காக புரட்டுவா? அமைதி கெடுத்து விடும். எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடி மகிழ வேண்டிய மக்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவநம்பிக்கையோடும் மிகுந்த கவலையோடும் சொல்லுகிறார்கள், எனக்காக இந்த கல்லை யாரையா புரட்டுவார்? அவ்வளவு பெரிய பாரம் அது, அந்த கவலை. இன்றைக்கும் நாமும் அப்படிதான். சுமக்க முடியாத கவலைகளை எல்லாம் சுமந்து கொண்டு வாழ்க்கையிலே அமைதியையும் நிம்மதியையும் நாம் இழந்து தவிந்து கொண்டிருக்கிறோம். மதுரை அரசரடி இறையியல் கல்லூரியிலே மோகன்ராஜ் பீட்டர் என்ற பேராசிரியர் இருந்தார். அவருக்கு சிறப்பு என்னன்னா, 2 கண்களுமே என்ன செய்யாது தெரியாது. வால்பாறையை சேர்ந்தவர். நன்றாய் பாருங்க. வால்பாறையை சேர்ந்தவர். ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளியினுடைய மகன். நல்லா படிக்கிறார். பிறக்கும் போது பார்வையுடையவராக பிறக்கிறார். படிக்கும் போதும் பார்வையுடையவராக படிக்கிறார். கல்லூரிக்கு செல்லுகின்ற போதும் பார்வையுடையவராக இருக்கிறார். கல்லூரி படிப்பை வெற்றிகரமாக முடிக்கின்றார். படிப்புக்கேற்ற ஒரு வேலையும் அவருக்கு அரசு துறையிலே, மின்சாரத்துறையிலே கிடைக்கும். பெரிய சந்தோஷம். இதுவரையிலும் என்னுடைய அப்பா அம்மா தேயிலை காட்டிலே கிடந்து மழை பனியிலே கிடந்து முளைத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நான் நல்ல முறையிலே வைப்பேன் அப்படி என்ற ஒரு ஆர்ப்பரிப்பு சந்தோஷம் அவருக்கு அதிகமாக இருக்கிறது.
அந்த சந்தோஷத்தோடு கடவுள் கொடுத்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் அவர் வாழ்க்கையில் இடி விழுந்தது போல கிளைக்கோமா என்ற ஒரு வியாதி வந்து கண்ணை அஃபெக்ட் பண்ணுது. இன்னைக்கெல்லாம் நல்ல அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. கிளைக்கோமா வியாதி வந்த உடனே என்ன செய்யுச்சு? ரெண்டு கண்களும் பார்வை இழந்து போயிட்டு, ரெண்டு கண்களும் பார்வை இழந்துச்சு அவர். அப்போ அவர் வாழ்க்கையில் துவண்டு போனார். ஒன்று கண்ணு போயிடுச்சு. அடுத்து அந்த அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அன்றைக்கு அந்த பாதுகாப்பு செக்யூரிட்டி எல்லாம் கிடையாது. 72 74 என்று நினைக்கிறேன். அரசு இவர் பணி செய்வதற்கு தகுதி இல்லாதவர் என்று பணியிலிருந்து நீக்கம் செய்கிறார். எப்படி இருக்கும்? நன்றாய் படித்திருக்கிறேன், நல்ல வேலை வாய்ப்பு, என் பெற்றோரை நான் நல்ல முறையில் வைப்பேன், இனி சந்தையின கஷ்டமில்லை, அப்படி என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய பேரிடி. கண்ணு பறி போகுது, பார்வை பறி போகிறது. அடுத்ததாக என்ன போகிறது சொன்னார்? வேலை பறி போகிறது. நாம என்ன செய்வோம்? மிகவும் கலங்கினார், மிகவும் துவண்டு போனார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அவர் இந்த பாடலை ஏற்றி பாடு. என்ன பாடல் என்று சொன்னார்? கலங்கினேன் நீரன்னை கண்டீ, பதறினேன் நீரென்னை பார்த்தீ, கலங்கினேன் நீரென்னை கண்டீ, பதறினேன் நீரென்னை பார்த்தீ, கல்வாரியின் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே, கல்வாரியின் அண்டை வந்தே, பாவம் தீர நான் அழுதே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. ஆண்டவர் சொல்ல பாருங்க, கண்ணு போச்சு, வேலை போச்சு, அடுத்து என்ன இருக்கு வாழ்க்கையில? வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை. அவர் கலங்கி நின்ற நேரத்தில் எல்லாம் செய்தார். யாரை நோக்கி பார்த்தார் என்று சொன்னார்? ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரை நோக்கி பார்த்தார். கல்வாரி நண்டைக்கு வந்தார், கதறினார். ஆண்டவர் புதிய வாசலை திறந்தார். இறையியல் கல்லூரியிலே தொடர்ந்து இணைந்தார், படித்தார், அறிஞர் பட்டம் பெற்றார். ஒரு ஆண்டு காலம், நீண்ட ஆண்டு காலம் மதுரை அரசரடி இறையியல் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று அண்மையிலே தான் அவர் காலமானார். அப்போ வாசல்கள் அடைபடுவது போல இருக்கும், நம்முடைய கண்களுக்கு அப்படிதான் இருக்கும். எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டது போலதான் நமக்கு தென்படும். ஆனால் நம்முடைய விசுவாச பார்வையை நம் மாம்ச கண்களால் விசுவாச பார்வை, விசுவாச கண்களை கொண்டு பார்க்க வேண்டும். அதையும் தாண்டி, அடைக்கப்பட்ட வாசலையும் தாண்டி அதற்கு அப்பால் கடவுள் என்ன வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இதுதான். அதே போலதான் இங்க பாருங்க, வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டிருந்தோம்னா அமைதி கொண்டுவிடும், சமாதானம் இருக்காது. அப்படியே முடங்கி விடுவோம். அப்படியே நம்மை முடங்க வைத்து நம்மை படுக்கைய நோயாளியாக்கி விடும். சமாதானம் இருக்காது, குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. யாரை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கும், இரிட்டேஷனா இருக்கும். ஆகையினாலே தான் ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னார்.
எம்மாவு சீஷரை இழப்பாங்க. இதேதான், இதே கதை தான். அவர்களும் எருசலேம் எம்மாவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறார். என்னப்பா இதை பேசிக்கொண்டு போறீங்க அப்படின்னு இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார். இப்படி ஒரு இயேசு என்பவர் இருந்தாரு, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பணும். அவரை கொண்டு போயிட்டாங்க, அவரை காணோம். சிலர் உயிர் தெழுந்தாருன்னு சொல்றாங்க, ஏதோ ஒன்று சொல்றாங்க. எங்க நம்பிக்கை எல்லாம் போச்சு, நாங்க இப்போ பழைய நிலைக்கு போய் கொண்டிருக்கிறோம், எங்க ஊரை தேடி போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, இதுதான் அர்த்தமற்ற கவலை. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்பதை தெரியாமலே, இயேசு உயிர் தெழுந்து இன்றைக்கு இப்போது இருக்கிறார் என்பது தெரியாமலே எம்மாவு சீஷர்கள் கவலைப்பட்டு பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அர்த்தமற்ற கவலை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அந்த கவலையினால் ஏதாவது அர்த்தம் உண்டா? ஒன்றுமே இல்லை. ஆகையினாலே தான் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். ஒண்ணு நடக்க போறதில்லை, அமைதியை கெடுத்து விடும். அடுத்து மூன்றாவது பாருங்கள், நாம் நம்முடைய கவலை எதை காட்டுகிறது? நாம் கடவுளை அவமதிக்கிறோம் என்று காட்டுகிறது. கடவுளை அவமதிக்கிறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களை குறித்து நாடியில கை கொடுத்து கொண்டிருந்தால், கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால், நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல. நாம் கடவுளை அவமதிக்கிற மக்கள். கடவுளை அவமதிக்கிறோம், கடவுள் மேல நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் வாசியங்கள் பார்க்கலாம். 6வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்லுங்க, எண்ணத்தை சாப்பிடும்னு கவலைப்படாத, எண்ணத்தை குடிப்போம் என்பதை பற்றி கவலைப்படாத, எண்ணத்தை உடுப்போம் என்றும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் எல்லாம் யார் நாடி தேடுகிறார்கள்? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்போ இவைகள் எல்லாம் பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறவன் கிறிஸ்தவ விசுவாசி அல்ல, அவன் ஒரு அஞ்ஞானி, கடவுளை அறியாத ஞானி. அதைத்தான் வேதம் மிக அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார். அதான் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீடர்களோடு படகுல போய் கொண்டிருக்கிறார். கப்பலின் பின்னணியத்திலே தலையை வைத்து படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போ புயல் வருகிறது, போட்டு கொந்தளிக்கிறது, மூழ்கக்கூடிய தருணம். இவர்கள் போராடி பார்க்கிறார்கள், முடியல. இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு தைரியமாவது அவருக்கு இருந்திருக்கணும், அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இல்லை, கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். இனி கரை போய் சேர முடியுமோ என்ற ஐயம் அவர்களுக்குள்ளே வந்தது. அப்போதான் ஆண்டவரை பார்த்து கதறுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்ப இயேசு அருமையா ஒரு கேள்வியை கேட்டார். மார்க் 4வது அதிகாரம் 40வது வசனம். மார்க் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? முட்டாள்களே, நான் செய்து வருகிற அற்புதங்களை எல்லாம் நீங்க கண்கூடாக அல்லவா பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், கண்குளிர பார்க்கிறீர்கள். அற்புதமான செயல்கள் எல்லாம் காது குளிர நீங்க கேட்கிறீர்கள். மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை? இன்னுமா உங்களுக்கு விசுவாசம் வரவில்லை? என்னோடு கூட இருக்கிறீர்கள், என்னுடைய ஊழியத்தின் எல்லா காரியங்களிலும் நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள். ஆனா இன்னும் நீங்க உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்போ நாம் தேவைப்பட்டு மற்றவர்களை போல நாம் கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாக இருந்தால் கடவுளை அவமதிக்கிறவர்களாகி விடுவோம். அதை நாம் போது நாம்
கடவுளுக்குரிய மரியாதை நான் செலுத்தேன். ஆனா கடவுள் தெளிவாக சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். லூக்கால சொல்ல காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளெல்லாம் பிழைப்பூட்டுகிறான், உங்களை பிழைப்பூட்ட மாட்டான் என்று கேட்கிறார். ஆம் அன்பானவர்களே, கவலை நம்முடைய சரீரத்தை ஒடுக்கும், நமக்கு சரீரத்துக்கு வியாதிகளை தரும். கவலை நம்முடைய வாழ்வில் இருக்கிற அமைதியை, சமாதானத்தை கொன்றுவிடும். கவலை நாம் கடவுளை அவமதிக்க வைத்து விடும். அப்படி என்று சொன்னா என்னையா செய்வோம்? அதான் நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி. ஓகே, கவலைப்படக்கூடாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், கடவுளும் சொல்லுகிறார். அப்போ எங்களை அழுத்துகின்ற காரியங்களுக்கு நாங்கள் எப்படி பரிகாரம் செய்வது, என்ன செய்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு நற்செய்திகள் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னண்டைக்கு வாருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். போக்குவரத்து வசதி இல்லாத காலகட்டத்திலே மக்கள் என்ன செய்வாங்கன்னா, சுமட்டு தலையில தான் பொருட்களை, திங்ஸ்களை கொண்டு போவார். இதே போல கானக பகுதிகள் அன்னைக்கு கேஸ் அடுப்புகள் எல்லாம் இல்லாத காலகட்டம், வரகை நம்பி வாழ்ந்த காலம். இந்த விறகுகளை எல்லாம் கட்டி காட்டுல இருந்து அப்படியே கட்டி சுமந்து கொண்டு வருவார்கள். யாராவது உதவியோடு அவர்கள் தலையில ஏற்றி விடுவார்கள். இந்த பாரத்தை நடுதூரம், பல கிலோமீட்டர் தூரம் வரணும், சுமந்து கொண்டே விடுவார்கள். அந்த பாரத்தை இறக்கி வைத்து திருப்பி ஏற்றுவதற்கு அவர்களுக்கு என்ன வேணும்? வழியில போன ஆள் இருக்கு. ஆகையினால் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆங்காங்கே முன்னுள்ள காலங்கள் எல்லாம் பாரம் தாங்கி வைத்திருந்தார்கள். உங்களுக்கு இங்க பகுதியில் இருக்குன்னு தெரியல, எங்க ஊர்கள் எல்லாம் இருக்கு. 2 பெரிய கல்லை நாட்டி வைத்திருப்பார்கள். குறுக்கே ஒரு கல், இன்னொரு கல்லை போட்டு வைத்திருப்பார்கள். சுமை தாங்கி, அதான் சுமை தாங்கி. அப்போ அந்த மரங்களை எடுத்துக்கொண்டு நெடுந்தொலைவில் கால்நடையாய் நடந்து வருகிறவர்கள் இளைப்பாற வேண்டும் என்று சொன்னால் அந்த சுமை எங்க வைப்பாங்க? அந்த சுமை தாங்கியிலே வைப்பார்கள், வைத்து இளைப்பார்கள். அதான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சுமை தாங்கியா இருக்கிறேன். உங்க காரியங்களை, உங்கள் பாரங்களை நீங்கள் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? அதான் பக்தன் அழகாய் பண்ணுகிறார். சுமந்து காக்கும் இறைவனிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இறைவனிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். அப்போ இறக்கி வைத்து விடுவோம். அதான் பேதுரு சொல்லுகிறார். பேதுரு ஒரு முறை வரி கட்டுவதற்காக கவலைப்பட்டு வர்றார். அவ இயேசு கிறிஸ்து வரிக்கு என்ன செய்வது, கொடுக்க வேணுமா கொடுக்கணும் அந்த குழப்பம் இருந்த டைம்ல பேதுருவை பார்த்து சொன்னா, போப்பா தூண்டில், கடல்ல தூண்டில போடு, முதல் அகப்படுகிற மீன் வாயிற்று இந்த வாயை திறந்து பார், அதுல என்ன இருக்கும்? வெள்ளிக்காசு. ஒரு வெள்ளிக்காசு இருக்காது கொண்டு வரிச்சு. அந்த அற்புதத்தை ருசித்தவன் பேதுரு. ஆகையினால்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான், மக்களுக்கு எழுதும் போது சொல்லுகிறான், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து, கடவுள் மேல முதலாவது வைங்க பாரத்தை. ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறீர்களா? ஆண்டவரை, நீ நான் அல்ல, என்னுடைய பாரத்தை, காரியத்தை பார்த்துக் கொள்ளும் நீர், அப்படி என்று பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு செல்லுங்கள். மீதி உள்ளது அவர் பார்த்துக் கொள்வார். அடுத்து சொல்லுகிறார், பவுலடிகளார் சொல்லுகிறார்,
அடுத்து ஒரு மிக முக்கியமான ஆலோசனை சொல்லுகிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். மிக அற்புதமா சொல்லுங்க. யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? இறக்கி வைத்து விட்டு, பாரத்தை இறக்கி வைத்து விட்டு அவருக்கு சொல்லுங்க. உங்க பிரச்சனை என்ன? உங்களுடைய இயலாமை என்ன? எந்த இடத்துல முடங்கி நிற்கிறீர்கள்? எந்த இடத்துல அவதிப்பட்டு கொண்டு நிற்கிறீர்கள்? எந்த இடத்துல தீர்மானம் எடுக்க முடியாமல் திகைத்து போய் நிற்கிறீர்கள்? அவரிடத்துல சொல்லுங்க. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல். அதான் பவுலடிகளார் சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே, நமக்கு ஒரு சுமை தாங்கி இயேசு இருக்கிறார். நம்முடைய பாரங்களை சுமப்பதற்கு, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு இருக்கிறார். ஆகவே இதை நாம் உணர்ந்து நம்முடைய கவலைகள் எல்லாம், நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்க நாம் பழகும். அதாவது கவலை என்பது செந்தாமரையில் பூத்திருக்கும் தடாகம். செந்தாமரை பூத்திருக்கும் தடாகம். குளம் அருமையா மலர்கள் பூத்து நிற்கிறது. மனதில் அப்படியே பூத்து நிற்க அருமையா நிற்கிறது. அந்த குளத்துக்குள்ள எருமை புகுந்து விட்டதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாசமாகிவிடும். அந்த குளத்தில் இருக்கிற அந்த கொடிகள், அந்த பூக்கள் எல்லாம் என்ன செய்யும்? தண்ணிக்குள்ள போய் அது கட்டாகி, அது அழுகி, அது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அதே போல கவலை என்பதும் அந்த எருமை போன்றதுதான். நம்முடைய வாழ்க்கை செந்தாமரை பூத்திருக்கும் தடாகம் போன்றது நம்முடைய வாழ்க்கை. அப்போ கவலை என்ற எருமை புகுந்தது என்று சொன்னால் மகிழ்ச்சி நம்மை விட்டு போய்விடும். அமைதி என்ற கொடியும் கசங்கி போய்விடும். ஆகையினால நாம் உணர்வு செந்தாமரை பூத்திருக்கின்ற தடாகத்துக்குள் புகுந்த எருமை போன்றது. ஆகையினால் அந்த கவலை என்ற எருமை நம்முடைய உள்ளத்திலே பூத்துவிடக்கூடாது. ஆகையினால் அதற்கான வழியையும் ஆண்டவர் காண்பித்திருக்கிறார். பாரத்தை இயேசுவிடத்திலே, சுமை தாங்கியாகிய இயேசுவிடத்தில் இறக்கி வைப்போம். இறக்கி வைத்து விடுவது மட்டுமல்லாமல் இந்த காரியங்களை இயேசுவுக்கு நாம் தெரியப்படுத்துவோம். நிச்சயமாய் ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தின் கதவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே திறப்பார். நாம் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் ஜெயமாக அமையும் என்பதை சந்தேகமில்லை. ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வசமாக உங்கள் இருதயங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.